ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ இந்த வீடியோ என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் நம்பர் 2. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் ஃபேக்டரியல் நம்பர் எடுத்துக்கிட்டு, அதில என்ன ரியல் டைமா எங்க யூஸ் பண்றாங்க, அது எப்படி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில வந்து ஃபிபோனிக் சீரிஸ் அப்படின்னா என்னன்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிபோனிக் சீரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 10 வரைக்கும், இல்ல 1ல இருந்து 20 வரைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் எடுத்துக்கிட்டு, அந்த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ல வந்து ஒரு ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ப்ரிசிடிங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ வந்து ஒரு நம்பர் இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பாருங்க. டிஃபால்ட்டா எப்பவுமே ஃபிபோனிக் சீரிஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் 0, 1 இத வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு செட் ஆஃப் வேல்யூ குடுக்குறேன் 10 ஆர் 20 ஆர் 30 ஏதோ ஒண்ணு குடுக்குறேன் அப்படின்னா, அது என்ன பண்ணும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 30 வரைக்குமே அடுத்தடுத்த வேல்யூ அத ஆட் பண்ணி கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் தான் வந்து இது. இந்த 2 ப்ரிசிடிங்ஸ் இந்த டெஃபினிஷன் பாருங்க. சம் ஆஃப் 2 ப்ரிசிடிங் ஒன்ஸ்னு இருக்கா? அப்ப அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 1 உடைய சம் யார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கிற நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 உடைய அவுட்புட் யார் அப்படின்னா, இந்த 2 ப்ரிசிடிங் நம்பர்ஸ். அப்புறம் இந்த 3 உடைய அவுட்புட் என்னன்னா, இந்த 2 நம்பர். அப்ப 5 உடைய அவுட்புட் வந்து இந்த 2 நம்பர். அப்ப ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த வர வேல்யூ வர்றத தான் வந்து ஃபிபோனிக் சீரிஸ்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, நான் ஒரு இன்புட் குடுக்க போறேன். 10ன்னு ஒரு இன்புட் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 10 டைம்ஸ் அந்த லூப் ஐட்ரேட் ஆகுற மாதிரி ஒரு லூப் ஃபார் லூப்போ இல்ல வைல் லூப்போ டூ வைல் ஏதோ ஒரு லூப் நீங்க யூஸ் பண்ணிட்டு 10ன்ற வேல்யூ வரைக்கும் எனக்கு ஐட்ரேட் பண்ணி குடு அப்படின்னு நான் குடுத்துருவேன். அதுக்குள்ள நான் கண்டிஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணி எனக்கு அடுத்த நம்பர் வரணும். அடுத்த 2 நம்பர் ஆட் பண்ணி எனக்கு இந்த நம்பர் வரணும்ன்ற மாதிரி 2 ப்ரிசிடிங்ஸ் நம்பரை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொண்டு வரதா வந்து ஃபிபோனிக் சீரிஸ். இதுல வந்து டிஃபால்ட்டா ஃபிபோனிக் சீரிஸ்ல வந்து ஸ்டார்ட்ஸ் வேல்யூ வந்து 0 1. ஓகே, சோ இதான் வந்து ஃபிபோனிக் சீரிஸ். நீங்க எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதா இருந்தாலும் ஃபிபோனிக் சீரிஸ் பத்தி கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதை வந்து ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதோட அவுட்புட்டை நீங்க ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ எதுக்காக ஃபிபோனிக் சீரிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஏன் ஜாவால யூஸ் ஆகுது அப்படின்னா, ரியல் டைமா ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரியல் டைமா யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரிடிக்டிவ் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்றது, இல்ல அப்படின்னா அந்த வெதர் ரிப்போர்ட்டை ப்ரிடிக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபிபோனிக் சீரிஸ் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம ஃபிபோனிக் சீரிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் அல்காரிதம்ல கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வந்து ஃபிபோனிக் சீரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? சோ வாங்க இப்ப கோடுக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய சேம் எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூசுவல் ஒரு மெயின் மெத்தட் இருந்தா தான் என் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பிசினஸ் லாஜிக்குமே அதோட தனி மெத்தட். ஒரு மெத்தட்னாலே இட் வில் பெர்ஃபார்ம் சம் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். இந்த மெத்தட் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது, ஃபிபோனிக் சீரிஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபிபோனிக் வேல்யூ. இப்போ இந்த மெத்தடுக்குள்ள வந்து நான் வந்து ஏதாவது ஒரு கவுண்ட் ஒன்று பாஸ் பண்ண போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா நான் வந்து ஒரு 10 ஆர் 20 ஏதோ ஒரு வேல்யூ. இப்போ என்ன பண்றேன், இன்டீஜர் கவுண்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிரிண்ட் ஃபிபோனிக் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி அது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நான் என்ன வேல்யூ உள்ள பாஸ் பண்றேனோ அந்த வேல்யூவை போயிட்டு அது எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்றேன். கிரியேட் மெத்தட் சிஸ்டமே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மெத்தட் வந்து நான் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ண போற சொல்றதுல, இது என்ன வேல்யூ நான் உள்ள பாஸ் பண்றேனோ அந்த வேல்யூ எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டு. ஓகேவா? இதோட இனிஷியலைஸ் வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த மெத்தடுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ நம்ம உள்ள பாஸ் பண்ண போறோம். கரெக்டா? இங்க வந்து இப்போ என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், இந்த இடத்துல 10ன்ற வேல்யூ வரும். இப்போ இந்த 10ன்ற வேல்யூ நம்ம உள்ள பாஸ் பண்ணி அந்த ஃபிபோனிக் லாஜிக் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபிபோனிக்கோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னவா இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இனிஷியலைஸ் பண்றப்பவே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வேரியபிள்ல வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூமே நம்மளுக்கு ரெடியா இருக்கு. அந்த 2 வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இதில் வந்து நம்பர் 1. ஸோ இந்த வேல்யூவும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்பர் 2. இந்த 2 வேல்யூமே நம்ம எடுத்து இதை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. ஏன்னா ஃபிபோனிக் சீரிஸோட ஸ்டார்டிங் வேல்யூவே இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் இது என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம மூணாவது வேல்யூ வந்து பண்ணணும்னா அது 2 வேல்யூ ஆட் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஐட்ரேட்டிவ் மாடல்ல ஒரு லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் பண்ணாலே 3 கொடுப்பீங்க. கண்டிஷன் செக் பண்ணுவீங்க, இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணுவீங்களா. ஃபர்ஸ்ட் இடம் வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்காக ஒரு இன்டீஜர் i ஈக்குவல் டு எனக்கு டிஃபால்ட்டாவே என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணோம், 1 ஆர் 0 அந்த மாதிரி தான் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 1 1 ஏற்கனவே அலோகேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 0 1 ஏற்கனவே வந்துடுச்சு. அதனால இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா i யோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ i யோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா i is less than or equal to or less than count அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ ஐயோட வேல்யூ வந்து 2, லெஸ் தென் ஓட வேல்யூ வந்து கவுண்ட்னா நம்ம என்ன வேல்யூ உள்ள பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூ. ஓகே. அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் i பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா ஐயோட வேல்யூ 2 இருந்தா மட்டும் தான் இந்த லூப்குள்ளே வரும். கரெக்ட்டா? 2 இல்லாம இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ள வரவே வராது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணுமா? ஸோ ஆல்ரெடி நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற என்னென்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் 1ல 0ன்னு இருக்கு. பிளஸ் நம்பர் 2ல 1ன்னு இருக்கு. இத 2யும் ஆட் பண்ணி நான் 3வது ஒரு வேரியபிள இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இன்டிஜர் ஓகே நம்பர் 3. இப்போ இது என்ன பண்ணும்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூயுமே ஆட் பண்ணி 3வது இடத்துல வச்சிடுச்சு. இப்போ இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இத பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, sysout கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா வந்துரும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூவை எம்ப்டியா வச்சுக்கிறோம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்டி ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா num3 பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த லூப்புக்கு வரதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? இந்த 2 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். நம்பர் 1 நம்பர் 2 இந்த 2 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். என்ன அவுட்புட் வந்திருக்கும்னா 0 and 1ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த லூப்புக்குள்ள வரப்ப என்ன இருக்கும்? 3வது வேல்யூ பிரிண்ட் ஆகுமா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? 4வது வேல்யூ 5வது வேல்யூ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட நம்பர் 1லயும் நம்பர் 2லயும் 0 1 இருக்கு. நம்பர் 3ல வந்து 0 and 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை ஸ்வாப் பண்ணணும். ஸோ என்னன்னா இப்போ நான் நம்பர் 1 எனக்கு தேவையில்லை. ஏன்னா நம்பர் 1 அப்படின்றது அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இந்த லைன் முடிஞ்சோடனே என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னா 0 1 ஃபர்ஸ்ட் மேல 2 பிரிண்ட் ஆனது இந்த லைன்ல பிரிண்ட் ஆனது வந்து 0 and 1. இந்த லைனுக்கு வந்த உடனே அகைன் 1 வந்திருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு தான் இங்க கொண்டு வந்திருப்பேன். இந்த 0ன்றவங்க தேவையில்லை. நம்பர் 2ல இருக்கிறவங்களையும் நம்பர் 3ல இருக்கிறவங்களையும் ஆட் பண்ணாதே எனக்கு அடுத்த ரிசல்ட் வரும். அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 எப்படி இன்புட்டை கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஒரு வேல்யூவை ஸ்வாப் பண்றேன். நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும்? நம்பர் 2ல என்ன வேல்யூ இருக்கோ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நம்பர் 1க்கு அசைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்பர் 2ல இருக்கிறத நம்பர் 3க்கு ஸ்வாப் பண்ணிடுறேன். ஸோ இங்க என்ன பண்ணுது? நம்பர் 2ல இருக்கிறத இந்த வேல்யூவை வந்து நம்பர் 1க்கு போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நம்பர் 2க்கு போட்டுறேன். அப்ப நம்ம ஆட் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 2 வேல்யூ வச்சு தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொரு டைம் ஃப்ளோ பார்த்துக்கோங்க. இன்டிஜர் கவுண்ட் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துறேன். இந்த ஃபிபோனிக் வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். நேரா இந்த கவுண்ட் நீ என்ன வேல்யூ பாஸ் பண்றியோ அந்த வேல்யூ இதுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த 10ன்ற வேல்யூ அசைன் பண்ண உடனே நேரா இந்த லூப்குள்ள வரணும். லூப்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்டிஜர் num1 ஈக்குவல் டு 0 num2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன். அப்ப இந்த லூப் வரதுக்கு முன்னாடி இந்த 2 வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிடும். இந்த லூப்புக்கு வந்த பின்னாடி நம்பர் 3 வேல்யூ மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஏன்னா அப்ப அந்த ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் எடுத்து தான் நான் பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த லைன்ல பாருங்க எப்படி ஆட் பண்றேன். நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் என்னென்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள பாஸ் பண்றேன் அப்படின்னா நம்பர் 1க்கு வந்து 0 ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் 2க்கு வந்து 1 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் உள்ள பாஸ் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? நம்பர் 3க்கும் 1 தான் வரும். அதான் நம்ம லாஸ்டா வச்சிருக்கிறது. ஸோ இப்போ நம்பர் 2வும் நம்பர் 3யும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தணும். ஏன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆக போற வேல்யூ என்னது? நம்பர் 1 நம்பர் 2. அப்ப இந்த நம்பர் 1க்கு என்ன மாத்துறேன் அப்படின்னா செகண்ட் வேல்யூல இருக்கிறத நம்பர் 1க்கும் தேர்ட் வேல்யூல இருக்கிறது நம்பர் 2க்கும் ரிப்பீட்டடா நீங்க ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும்? ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூ எடுக்கும். அடுத்தது நான் ஒரு வேல்யூ கொடுக்குறப்ப இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் இது 2 ஆட் பண்ணி 1 2 ஆட் பண்ணி 3ன்னு வரும். அப்ப இந்த அடுத்தடுத்த 2 நம்பரை நான் நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூ ரிசல்ட்டா எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வேணும்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபிபோனிக் வேல்யூ ஓகே. அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா ஃபிபோனிக் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா என்ன இருக்கு? 0 1 இன்புட்டா கொடுத்துட்டீங்க. அடுத்தப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 1ன்னு வரும். அதுக்கப்புறம் இது 2 ஆட் பண்ணா 3, இதை 2 ஆட் பண்ணா 5, இதை 2 ஆட் பண்ணா 8, இந்த 8ம் 5 ஆட் பண்ணா 13, 13 8 ஆட் பண்ணா 21, 21 13 ஆட் பண்ணா 34. அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் எடுத்துக்கிட்டு 2 ப்ரிசிடிங் நம்பர்ஸை ஆட் பண்ணி கொண்டு வர்றது தான் வந்து ஃபிபோனிக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபிபோனிக் வேல்யூ மெயினா எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ரிடிக்ஷன் பர்பஸ்க்காக தான். இப்போ நான் வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் ப்ரிடிக்ட் பண்ணணும் ஆர் ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் டேட்டா ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வர இன்ஃபர்மேஷனை கிளியரா ப்ரிடிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஃபிபோனிக் உடைய ஃபார்முலாவே. சோ இதுதான் கம்ப்ளீட்டா ஃபிபோனிக் சீரிஸ்னா என்னன்னு நம்ம சொன்னோம். இத பத்தி நான் இன்னும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்ல எனக்கு புரியல இது ஏன் இது யூஸ் பண்றோம் இந்த கோட்ல ஏன் யூஸ் பண்ணிருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு உடனே ஆன்சர் கிளியர் பண்றேன். தேங்க்யூ.